ஆனால் ராமனுக்கு சமானமாக மாட்டான் பரதன் என்று மகிழ்ந்து மகிழ்ந்து சொல்லுவாயே, அந்த ராமனையா நீ இப்பொழுது கூசாமல் காட்டுக்கு அனுப்பு என்கிறாய்? அவனால் காட்டில் இருக்க முடியுமா? இதையா நீ விரும்புகிறாய்? மிருகங்கள் நிறைந்த பயங்கரமான காட்டுக்கு நம்முடைய ராமனை அனுப்ப சொல்லுகிறாயா? அவன் எவ்வளவு அன்பு செலுத்தி உனக்கு சேவை செய்திருக்கிறான். அதை மறந்துவிட்டு எப்படி உனக்கு மனம் வந்தது அவனை காட்டுக்கு அனுப்பு என்று உன் வாயால் சொல்ல? அவன் என்ன தவறு செய்தான்? இந்த அரண்மனையில் நூற்றுக்கணக்கான ஸ்திரீகள் இருக்கிறார்கள். யாராவது ராமனை பற்றி ஒரு வார்த்தை, ஓர் அபவாதம், ஒரு குற்றம் சொல்லியதுண்டா? உலகமெல்லாம் அவனை விரும்புகிறதே. எல்லாருடைய அன்பையும் தன்னுடைய குணத்தாலும் சீலத்தாலும் சம்பாதித்திருக்கிறானே. உனக்கு ஏன் வந்தது அவன் மேல் இப்போது வெறுப்பு? இந்திராதி தேவர்களுக்கு சமானமாக இருக்கிறானே என் மூத்த மகன். தவன் செய்யும் ரிஷிகளுடைய முகத்தேஜஸை அடைந்திருக்கிறானே. ராமனுடைய சத்திய சீலம், சிநேகம், அறிவு, படிப்பு, வீரம், பெரியோர்களிடம் அடக்கம் இவற்றையெல்லாம் பாராட்டுகிறார்களே. அவன் வாயில் ஒரு கடினமான வார்த்தை வந்ததை நான் பார்த்ததில்லையே. அவனை எப்படி நீ காட்டுக்கு போ என்று தந்தையான நான் சொல்லுவேன்? இது சாத்தியமா? நான் கிழவன். எனது அந்திம காலத்தில் என்னிடம் இரக்கம் காட்டு. கைகேயி, இந்த ராஜ்யத்தில் உள்ள செல்வத்தில் எதை வேண்டுமானாலும் கேள். எல்லாவற்றையும் கேள், உனக்கு தருவேன். என்னை யமனிடம் அனுப்பாதே. கைகூப்பி தொழுகிறேன். உன் இரு பாதங்களையும் பிடித்து வேண்டிக் கொள்கிறேன். சரணம் சரணம். ராமனை காப்பாற்றுவாயாக. அதர்மத்தை செய்யச் சொல்லாதே என்றான். இப்படி சோகக்கடலில் விழுந்து மூழ்கி தவித்து கொண்டு கரையேற வகை தெரியாமல் அடிக்கடி நினைவு இழந்து கண்ணீர் விட்டு அலறியும் வேதனைப்பட்டும் கொண்டும் இருந்த மகாராஜனை பார்த்து கைகேயி சிறிதும் இரக்கமின்றி கொடிய மொழிகளை பேசினாள். அரசனே, வரங்கள் கொடுத்துவிட்டு பிறகு கொடுத்தேனே என்று வருத்தப்பட்டு புறக்கணித்தீரானால் அரசராகிய உமக்கு எப்படி வாய் எழும்? சத்தியம் என்றாவது தர்மம் என்றாவது பேச மற்ற அரசர்களிடம் என்ன சொல்வீர்? ஆம், என்னை காப்பாற்றி என் உயிர் தந்த கைகேயிக்கு வாக்கு தந்தேன். பிறகு அது எனக்கு பிடிக்கவில்லை. கொடுத்த வாக்கை பொய்யாக்கினேன் என்று சொல்லுவீரா? வேறென்ன சொல்லுவீர்? ராஜகுலத்திற்கே அபவாதம் சம்பாதித்து கொடுக்கிறீர். அரசர்கள் மனைவிக்கு கொடுத்த வாக்கை பொய்யாக்குவார்கள், சொன்னதை செய்ய மாட்டார்கள் என்ற அபவாதத்தை உம்மால் அரச குலம் அடையும். சிபி ஒரு பட்சிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற தன் உடலில் இருந்த மாமிசத்தை அறுத்தெடுத்து தந்தான் என்பது உமக்கு தெரியாதா? அலர்கணன் தன் கண்ணை பறித்து தந்து சத்தியம் காத்து உத்தம கதியடைந்தான் என்று நீர் கேட்டதில்லையா? சமுத்திரமானது ஒப்பந்தத்தை மதித்து கரையை மீறாது நிற்கிறது. செய்த பிரதிஜையை பொய்யாக்காதீர். நல்ல குலத்தை சார்ந்தவர் நீர். முன்னோர் வழியில் நடப்பீராக. இல்லை இல்லை,